பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் மெட்ராஸ் ரிவ்யூ விவேகானந்தன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தாவேகா எம்எல்ஏ, அதாவது ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்ட குதிரை பேரம் நடத்தியதாக செந்தில் பாலாஜி மேலேயும் அவருடைய தம்பி மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அப்ளை பண்ணியிருந்தாங்க. நேற்று வாதம் வரும்போது பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அவங்களுக்கு பெயிலிங் கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்காங்க. காலையிலையும் மாலையில் சைன் போடு அப்படின்னு சொல்லி. இதில் என்னென்ன விஷயங்கள் போயிடுச்சுன்னு பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இதில் முதல் தோல்வி அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி விஷயத்தில் தாவேகா கிடைச்சிருக்கிறதா தான் இந்த முன்ஜாமீன் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, இப்போ நாளைக்கு விஜய் கரூர் போகிறார், ஜூலை 10ஆம் தேதி. அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த வழக்கு அவசரமாக முன்னெடுக்கப்படுது. அதுக்கு விஜய் கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியை கைது செய்து விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படுது. ஏன்னா நீங்கள் ஊத்தங்கரை எம்எல்ஏவுக்கு 35 கோடி பேரம் பேசினார்கள் அப்படிங்கிறது தான் வழக்கு. அவருக்கு 35 கோடி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுங்கிறது வழக்கு. நீங்கள் லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்றது வழக்கு. அப்போ இது லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட போயிருக்கணும். அப்போ அதன்படி தான் ப்ராசஸ் நடந்திருக்கணும். ஆனால் எந்த ப்ராசஸ் படியுமே நடக்காமல் அவசரமாக இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. செந்தில் பாலாஜி எப்படியாவது கைது பண்ணி, விஜய் கரூரில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி கரூரில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன நரேஷன் அப்படின்னா, யார் கரூர் இந்த மரணங்களுக்கு காரணமோ அவரை தூக்கி நான் ஜெயிலில் வச்சுட்டு தான் உங்களை பார்க்க வருவேன்னு நான் உறுதி எடுத்திருந்தேன். அந்த உறுதியை நிறைவேற்றிட்டு நான் வந்திருக்கிறேன்னு விஜய்க்கு டயலாக் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காரான்னு தெரியல. அந்த பிளான் ஃப்ளாப் ஆகிருக்கு அடிப்படையில். முதல்ல இந்த இளையராஜா கொடுத்த வழக்கு இருக்குல்ல, முதல்ல இளையராஜா தான் டிவிகேவுடைய கேண்டிடேட்டாரா இருந்தாரா அப்படிங்கிற இடத்துலேருந்தே அந்த சிக்கல் ஆரம்பிக்குது. ஊத்தங்கரை தொகுதிக்கு விஜய் அறிவித்த கேண்டிடேட் குமரவேல் அப்படிங்கிறவர். அவர்கிட்ட இருந்து பி ஃபார்மை வாங்கி இளையராஜா கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இவர் இந்த குமரவேல் என்ன பண்ணிருக்காருன்னா, அப்போவே அவர் ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, என்கிட்ட நீ எவ்வளோ செலவு பண்ண முடியும்னு கேட்டாங்க. நான் ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் பத்தாது, உன்னை விட ஒருத்தர் அதிகமாக செலவு பண்ண தயாராக இருக்கார். யார் அது அப்படின்னு பார்த்தா, அவர் தாவேகக்காரர் கிடையாது, அவர் அதிமுகக்காரர். ரைட். அதிமுகவிலேருந்து ஒருத்தரை தூக்கி கேண்டிடேட்டாக கடைசி நேரத்தில் மாற்றிருக்கிறாங்க. இது அந்த குமரவேலுக்கே தெரியாது. வேட்பாளர் கேண்டிடேட் மாற்றினதே தெரியாது. விசாரித்தது மட்டும்தான் அவருக்கு தெரியும் எவ்வளோ செலவு பண்ண முடியும்னு. கேண்டிடேட் மாற்றினது யார் வேட்பாளரோ அவருக்கு தெரியாது. ரைட். அவர் வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்துருக்கிறாரு. எல்லாம் அவங்க கட்சிக்காரங்களாம் ஸ்டோரி வச்சுருந்துருக்காங்க, ஊத்தங்கரை கேண்டிடேட் இளையராஜான்னு. இவர் ஷாக் ஆகிட்டு இவரும் போயிட்டு சுயேட்சை வேட்பாளராக நின்று இருக்கிறார் எலெக்ஷனில். அப்போ இந்த தேர்தல் தொடக்கத்திலேருந்து அவர் இளையராஜா யாருன்னா அதிமுகவில் சீட்டு கேட்டவர் அந்த தொகுதியில். அதிமுகவில் அவருக்கு கொடுக்கல. அதிமுகவில் கொடுக்கலன்னொடனே இவர் தாவேகாரங்கிட்ட நான் நிறையா செலவு பண்ணுவேன், எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி வந்தவர் தான் இளையராஜா. அவர் தான் இன்றைக்கி என்ன விலை பேச பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கண்ணியமான புகாரை கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த புகாரை எடுத்துக்கிட்டு இதில் ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. 29ஆம் தேதி அவர் புகார் கொடுக்குறார், ஜூன் 29ஆம் தேதி. அப்போ இதில் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அப்படின்னு ஒருத்தர், அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் நடத்தக்கூடிய ஒருத்தர். அவர் யார் அப்படின்னா, அவர் தேர்தலுக்கு முன்னாடியே தாவேகா 30% 35% ஓட்டு வாங்கும் அப்படிங்கிற ஒப்பீனியனை மீடியாக்களில் செட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். தாவேகா ஆதரவாக ஒப்பீனியன் தான் செட் பண்ணிட்டு இருந்தார். அண்ணாமலையினுடைய தீவிர ஆதரவாளர் அவர் தான் இப்போ திமுகவுக்காக பேரம் பேசினார் அப்படின்னு குற்றம் சாட்டி கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஜூன் 29ஆம் தேதி இளையராஜா புகார் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட கரெக்டாக அன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணி மேலேன்னு வச்சிங்களேன். அதனால அது அடுத்த நாள் டேட்டில் வந்துடுது. 29ஆம் தேதி நைட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் மதியம் அவரோட ஒய்ஃப், திருநாவுக்கரசோட ஒய்ஃப் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க. போலீஸ்னு யாரோ என் ஹஸ்பண்டை கடத்திட்டு போயிட்டாங்க, அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாங்க, அவர் உயிரோடு இருக்காரான்னு எனக்கு தெரியல, என் கணவர் மாயமாகி விட்டார், கடத்தப்பட்டு விட்டார், அவரை கண்டுபிடித்து தாருங்கள் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க திருநாவுக்கரசனுடைய ஒய்ஃப். ஓகே. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசை போலீஸ் கைது பண்ணது அப்படிங்கிறது, அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார், என்ன விஷயத்துக்காக கைது செய்யப்பட்டார், எங்கே கொண்டு போனாங்க, எங்கே வச்சு விசாரித்தாங்க, எந்த முறையில் விசாரித்தாங்க அப்படின்னு எதுவுமே அவருக்கோ அது குடும்பத்துக்கோ சொல்லப்படலை. அவர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கடத்தப்பட்டுட்டார். அப்போ இப்படி தான் இந்த ப்ராசஸில் ஆரம்பகட்ட விசாரணைங்கிறதே நடந்தது. ரைட். அப்போ 30ஆம் தேதி மதியம் அவங்க ஒய்ஃபு புகார் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான்
அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற அஃபிஷியலான நியூஸ் வருது. ஜூலை 1ஆம் தேதி காலையில் தான் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டாருங்கிற செய்தி வருது. அப்போ ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கினுடைய விசாரணை அப்படிங்கிறது சரியான வழியில் நடக்கலை அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். உடனே போலீஸ்லேருந்து அவரை கைது பண்ணாருங்கிற அறிவிப்பு வந்த உடனே போலீஸ் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் அவர் கைது பண்ணதாக கொடுத்தது காலையில், ஒரு 4 மணி நேரத்தில் அவங்க முழுக்க விசாரித்து முடிச்சிட்டாங்க வழக்கு. பல வழக்குகள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லப்படாமல் விசாரிக்கப்படாமல் வருஷக்கணக்கில் இருக்குது. 4 மணி நேரத்தில் போலீஸ் விசாரித்து முடிச்சிட்டாங்க, தீர்ப்பும் சொல்லிட்டாங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில். என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்குமாரும் அறிவுறுத்தித்தான் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு இவர்கிட்ட இளையராஜா கிட்ட பேரம் பேசினார் அப்படிங்கிறது தெரிய வந்துள்ளது அப்படின்னு அவங்களே தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு தீர்ப்பே எழுதிட்டாங்க. அப்போ இப்படி எல்லா விஷயத்துலையுமே பிரச்சனை இருக்குது. அப்போ அதனால் ஒரு கட்டத்தில் இதில் அசோக்குமார் பேரும் செந்தில் பாலாஜியும் எஃப்ஐஆரில் இல்லாமல் இருந்தது. பொறுமையாக ஆட் பண்ணாங்க. இது சம்மந்தமாக விகடனில் சில செய்தியெல்லாம் வந்துருந்துச்சு. அடிப்படையில் செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறது தான் நோக்கம். கழுகாரில் வந்திருந்த செய்தி அது. எடுத்த உடனே செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போட்டால் அது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு பேசப்படும். அப்போ ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே போட்டாங்க, அதுவும் ஃப்ளாப்பு. அவர் உடனே வெளில வந்துட்டார், அவர் ரிமாண்டே ஆகலை. அப்புறம் செந்தில் பாலாஜி மேலேயும் போடுறாங்க, ஜென்சி அந்த அன்பானந்தம் அவர் மேலே போட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து போடுறதுங்கிறது அரசியல் பழிவாங்கலுக்காக வழக்கு போடுறாங்கன்ட்டு பேர் வரும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே இருக்கிறவங்கள கைது பண்ணுங்க. அவங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நாங்கள் செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறோம் அப்படின்னு அதை ஒரு ப்ராசஸ் உள்ளே கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த நடவடிக்கையில் இருப்பதாக செந்தில் பாலாஜி தம்பி மேலே எஃப்ஐஆர் போடப்படுவதற்கு முன்னாடியே விகடனில் கழுகாரில் இந்த செய்தி வந்துச்சு. ஒரு அடிப்படை திட்டம் செந்தில் பாலாஜி கைது பண்ணணும், அதுக்கு ஒரு வழக்கு தேவை கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ இந்த விஷயத்தில் பண்ணியிருக்காங்க. பின்னாடி செந்தில் பாலாஜி தம்பியோட பேரை சேர்த்தாங்க எஃப்ஐஆரில். சேர்த்ததுக்கு பிறகு இன்றைக்கி இந்த முன்ஜாமீன் விஷயம் நேற்று விசாரணைக்கு வந்தப்போ அதில் எதுலேயுமே சாட்சி, நேரடி சாட்சின்னு யாருமே இல்லை. ஓகே, இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் தொடர்பு படுத்துறதுக்கு நேரடி சாட்சியாக எதுவுமே கிடையாது. எல்லாமே என்னன்னா போலீஸ் விசாரிக்கும் போது அவங்க சொன்னது அவ்வளோ. போலீஸ் எப்படி விசாரிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். போலீஸோடைய வாக்குமூலம், போலீஸ் வாங்கின வாக்குமூலம், குற்றச்சாட்டப்பட்டவர்கிட்ட போலீஸ் வாங்குற வாக்குமூலங்கிறது நீதிமன்றத்தில் செல்லுபடியாகாது எப்பயுமே. அவங்க சாட்சி நீதிமன்றத்தில் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாங்களோ அதுதான் செல்லுபடியாகும். போலீஸ் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு கொண்டு வரக்கூடிய லெட்டர் அப்படிங்கிறது நீதிமன்றத்தால் ஒத்துக்கப்படாது. ஏன் அப்படின்னா போலீஸ் எப்படி வாங்குவாங்கன்னு ஊருக்கே தெரியும். அடித்து மிரட்டி என்னென்னோ டார்ச்சர் மெத்தட்லாம் வச்சுருப்பாங்க போலீஸ். இப்படியெல்லாம் தான் வாக்குமூலம் வாங்குவாங்க. அதனால் நீதிமன்றத்தில் செல்லுபடியாகாது. நீதிமன்றத்தில் இதுக்கான நேரடி சாட்சி யாருமே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேர் செந்தில் பாலாஜியும் இந்த திருநாவுக்கரசும் ஒரே நாளில் ஈரோட்டில் இருந்தாங்க. இது மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரம். அவர் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஃபோன் சிக்னல் மேட்ச் ஆகுது. 2 பேரும் ஈரோட்டுன்னா ஒரே ஹோட்டலில் இருந்தாங்கன்னோ ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னோலாம் இல்லை, ஈரோட்டில் இருந்தாங்க, அவ்வளோதான். கரூருக்குலேருந்து ஈரோட்டுக்கு எவ்வளோ தூரம் ஆகும்? டெய்லி போயிட்டு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அது. கரூரில் இருக்க செந்தில் பாலாஜி ஈரோட்டில் இருந்திருக்கிறாரு. ஈரோட்டில் இருந்த அதே நேரத்தில் திருநாவுக்கரசும் ஈரோட்டில் இருந்திருக்கிறாருங்கிற ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்துக்கிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ஆட்சியே கவிழ்க்க சதி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேட்மெண்ட்லேயே இது வருது, மீடியா நரேஷனில் மட்டும் வரல. போலீஸோட ஸ்டேட்மெண்ட்லேயே ஆட்சியை கவிழ்க்க சதி அப்படின்னு வருது. அப்போ இதை கேள்வி எழுப்புறாங்க, நீங்கள் எஃப்ஐஆரில் என்ன எழுதிருக்கீங்க? சபாநாயகரை அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு சபாநாயகரை வெளியேற்றுகிற ஒரு தீர்மானம் கொண்டு வரோம். அதில் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக, ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலுமே உங்கள் கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிராக நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு இளையராஜா கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிறது தான் எஃப்ஐஆரில் இருக்குது. சபாநாயகரை வெளியேற்றுறது எப்படி ஆட்சியை கவிழ்க்கிற சரியாகும் அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்வி எழுப்பும் போது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஆட்சியை கவிழ்க்க சதி அப்படிங்கிறத நீக்கிடுறாங்க. ஓகே, இப்போ இவ்வளோ நாளாக 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் ஆட்சியை கவிழ்க்க சதி சதி சதின்னு எல்லா மீடியாவும் போட்டு தேய்ச்சிட்டாங்க. இன்றைக்கி அது இல்லை. இப்போ இவ்வளவு நாளாக போட்டது இருக்குல்ல, நீங்கள் ஆட்சியை கவிழ்க்க சதி பண்ணாங்க, செந்தில் பாலாஜி சதி பண்ணார், திமுக சதி பண்ணிச்சு, ஸ்டாலின் சதி பண்ணார், இவ்வளவும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடுச்சு. இந்த டேமேஜை நீங்கள் எப்படி ரீபே பண்ண போகிறீங்க? 8 நாளாக ஆட்சியை கவிழ்க்க சதின்னு சொல்லிட்டாங்க, இன்றைக்கி சதி போயிடுச்சு.
இப்போ எப்படி அதை இல்லைன்னு சொல்ல போகிறோம்? இல்லைன்னு சொல்கிறது எந்த மீடியாலையும் வராது. ஆட்சி கவிழ்க்கு சதிங்கிறதை போலீஸ் வாபஸ் வாங்கி விட்டது அப்படிங்கிறது எந்த செய்தியிலுமே வராது. அப்போ இதை எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க இந்த டேமேஜை? அப்போ இன்றைக்கி மீடியா நரேஷனுக்காகவே காவல்துறையும் சேர்ந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் ரொம்ப துரதிருஷ்டவசமானது. நீதிமன்றம் ரொம்ப முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவாலா பணமெல்லாம் இங்கே வந்து கையாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. லட்சுமண பெருமாள் அப்படிங்கிறவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார், தலைமறைவாக இருக்கார், அங்கே இருந்துட்டு சிசிடிவி ஆதாரத்தெல்லாம் அழிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறிப்பிட்றாங்க. அப்போது இந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு வகையில் ரொம்ப பெருசாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதோ அப்படிங்கிற விஷயத்தை தானே. முதல்ல இந்த சிங்கப்பூர் மேட்ருக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர், கார்த்திக் ரமேஷ்னு 2 பேர், அவங்க 2 பேரும் கோர்ட்டில் புகார் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, எங்கள் 2 பேரையும் கைது பண்ணி போலீஸ் வந்து கட்டாயப்படுத்தி செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் தான் எங்களை வந்து இந்த இளையராஜா கிட்ட பேசி அவரை வந்து அவர்கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு பொய் வாக்குமூலம் கொடுக்க சொல்லி எங்களை போலீஸ் கட்டாயப்படுத்தினார்கள் அப்படின்னு கைது செய்யப்பட்ட 2 பேர், அக்யூஸ் நம்பர் 7, 8 அவங்க 2 பேரும், அவங்க 2 பேரும் நீதிமன்றத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க. அப்போ போலீஸினுடைய விசாரணையினுடைய எப்படி இருந்தது அந்த விசாரணை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து என்னை கூட்டமையை வச்சு 5 மணி நேரம் உட்கார வச்சு நீங்கள் தாவேக்கால சேரலாம்ல, தாவேக்கால சேர்ந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல அப்படின்னு மிரட்டினாங்கன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார். இப்போ நேரடியாக அந்த கைது செய்யப்பட்ட 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க, எங்களை வந்து பொய் சொல்ல சொன்னாங்க, செந்தில் பாலாஜி தான் எங்களை தூண்டி விட்டார், அசோக்குமார் தான் தூண்டி விட்டார் அப்படின்னு நீங்கள் பொய் சாட்சி சொல்லணும், பொய் வாக்குமூலம் கொடுக்கணும்னு போலீஸ் சொன்னாங்கன்னு அவங்க 2 பேர் நீதிமன்றத்திலே புகார் கொடுத்துருக்குறாங்க. ரைட். இப்போ அந்த புகார் கொடுத்ததுல ஒருத்தரை வந்து போலீஸ் வந்து கஸ்டடி எடுத்துருக்குறாங்க விசாரிக்கிறது. போலீஸ் கஸ்டடி எடுத்தாங்கன்னா அந்த விசாரணை முறை எப்படி நடக்குங்கிறதும் ஒரு ரகசியம்லாம் கிடையாது. அது எப்படி நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபிசிக்கல் டார்ச்சர்லேருந்து மென்டல் டார்ச்சர்லேருந்து எல்லாமே போலீஸ் கஸ்டடி விசாரணையினுடைய ஒரு பார்ட். போலீஸ் தான் என்னை கட்டாயப்படுத்தி பொய் சொல்ல சொன்னாங்கன்னு சொன்ன ஒருத்தரை இன்னைக்கு போலீஸ் கஸ்டடி எடுத்துருக்குறாங்க விசாரிக்கிறது. 3 பேரை கஸ்டடி எடுத்துருக்குறாங்க. அந்த 3 பேரில் இந்த புகார் கொடுத்து வரும் ஒருத்தர். அப்போ இந்த விசாரணைங்கிறது என்ன மோட்டிவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு பல கேள்விகள் வந்து அதில் வருது. காவல்துறையினுடைய அறிக்கைகள் மேலே அவங்க உடனடியாக ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கறது, எஃப்ஐஆர் வந்து கால் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் ஆதாரம் சொல்லி அப்போ எல்லாத்தையுமே அடுத்தடுத்து ரொம்ப வேகமாக இந்த வழக்கு நகர்த்துறது, நரேட்டிவை மீடியாவை வச்சு செட் பண்ணுறது, தகவல்களை கசிய விட்டு மீடியாக்கள் வழியாக நரேட்டிவ் செட் பண்ணி. அரவிந்த் ஆக்சன் கூட அதை பற்றி ஒரு ட்வீட் போட்டு அதாவது தகவல்னே எல்லா மீடியாவும் நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையாக ஒரு விஷயம் நடந்ததா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் போய் ஊர் முழுக்க கடைசி வரைக்கும் சேர்ந்துடும். எல்லா மீடியாவும் ஒரே வாய்ஸில் பேசிடுவாங்க. ஆனால் அப்படி ஒன்று நடந்தே இருக்காது. இப்போ தகவல் கிடைச்சிருக்குங்கிறத வச்சே இந்த வழக்கில் ஒரு நரேட்டிவ்ங்கிறது தொடர்ச்சியாக செட் பண்ணப்படுது. அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் பார்த்தோம்னா கார்ப்பரேட் கம்பெனி ஒன்று கிண்டியில் வச்சு 180 கோடி ரூபாய் வரை ஹோட்டல் ரூமில் வச்சு கையாடப்பட்டு இதெல்லாம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதானா? கிடையாது. இப்போ சிங்கப்பூருக்கு வந்துட்டாங்க. சிங்கப்பூர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கார் டிரைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குமே வந்து ஆதாரம் கிடையாது. இதுக்கு தான் அந்த அரவிந்த் ஆக்ஷன் தான் ஒரு முக்கியமான கம்பேரிசன் ஒன்று போட்டிருந்தார். அது என்ன அப்படின்னா, இந்த ஜாஃபர் சாதிக்கு டிஎம்கே பீரியடில் கைது பண்ணப்பட்டப்ப அவருக்கு வந்து 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அடின்னு அடித்து இன்னைக்கு டிஎம்கே வீழ்த்தப்பட்டதில் அதுவும் ஒரு காரணம். 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள்லாம் தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணதே ஜாபர் சாதிக்கு தான் போல். அப்போ திமுக தான் போதைப் பொருளையே தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு யூடியூப் சேனல்லேருந்து மெயின் ஸ்ட்ரீம் வரைக்கும் எல்லோரும் உட்காந்து பேசிட்டாங்க. ஆனால் அதோடைய சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது 2000 கோடி ரூபாங்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இது எல்லாமே மீடியா நரேஷன். ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த வழக்கில் எந்த அடிப்படையும் இல்லாமல் எனக்கு போலீஸில் இவர் சொன்னார், சோர்ஸு சொல்லிச்சு, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றின தவறான நரேட்டிவை செட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த வழக்கில் இப்போ யாரோ 2 பேர் 3 பேர்னால் சரி வராது. அதனால் கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அவன் பேர்லாம் கிடையாது அவங்களுக்கு. கார்ப்பரேட் கம்பெனின்னு அந்த கம்பெனி பேர் என்ன? கார்ப்பரேட் கம்பெனியா? கார்ப்பரேட் கம்பெனின்னா என்ன? அதுக்கு ஒரு பேர் இருக்கணும்ல. ஏதாவது ஒரு நிறுவனத்தின் பேர் சொல்லுங்க, இல்ல தனியார் நிறுவனம் சொல்லுங்க. அது என்ன கார்ப்பரேட் கம்பெனி? அந்த கார்ப்பரேட்டுங்கிற வார்த்தையை உள்ள கொண்டு வர்றதே வந்து
ஒரு பெரிய அமௌண்ட் அப்போ ஏதோ நடந்திருக்கு மாஃபியா அப்படிங்கிற லெவலுக்கு அந்த ஒரு இதை கிரியேட் பண்ணுறதுக்கு தான், பில்டப் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த கார்ப்பரேட் எல்லா மீடியாவும் சொல்லி வச்ச மாதிரி அதே வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. தனியார் நிறுவனம் தானே போடுவீங்க, கிண்டியில் இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் ஒரு தனியார் நிறுவனம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு தானே போடுவீங்க. கார்ப்பரேட் கம்பெனிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? அவன டிசிஎஸ் கம்பெனி, அது கார்ப்பரேட் கம்பெனி தான். எத்தனை பேரை நீங்கள் பிடிச்சிங்க அந்த கம்பெனியில்? 5 பேரா 10 பேரா, எத்தனை பேர்? அது எப்படி கார்ப்பரேட் கம்பெனி ஆச்சு? இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நரேட்டிவ் தான், செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தான் இதுக்கு நடுவில் தான் அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர் வந்துட்டு ஒரு கிளப்பி விட்டார். என்னையும் வந்து இந்த மாதிரி குதிரை பேரத்துக்காக பேரம் பேசினாங்க, 50 கோடி பேசினாங்க அப்படின்னு சொன்னார். கடைசியில் அவர் சொன்னதை வந்து அவர் கட்சிக்காரங்களே ஏற்றுக்கல. அவரை பிடிச்சி நீங்கள் உன்னை யார் இதெல்லாம் அவசரப்பட்டு பேச சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு வச்சுருக்காங்க அவர் கட்சியிலேருந்து. எங்ககிட்ட இல்லை, நீங்கள் இது மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா எங்ககிட்ட இல்லை சொல்லியிருக்கணும், உன்னை யார் அவசரப்பட்டு இதெல்லாம் சொல்ல சொன்னது? ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அவர் கட்சியில் ஆலோசிக்காமலே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லி வச்சிருக்கிறாரு ஆள். அவர் என்னன்னா வந்து அவரை போய் ஒரு கட்சியில் கூப்பிட்டாங்க அப்படின்னா அவர் கட்சிக்காரனே அதை நம்ப மாட்டான். பாலியல் புகாரில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் உன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும், ஏன் அவரை நடவடிக்கை எடுக்காமல் வச்சுருக்கீங்கன்னு உதயநிதியிலேருந்து திமுககாரங்க எல்லாரும் கேட்டுனுக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாவேகா எம்எல்ஏக்களில் ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் இருக்கக்கூடிய நபரே சரவணன் தான், ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ தான். சட்டமன்றத்திலே கேட்டாங்க, பாலியல் புகார் வந்திருக்கு இவர் மேலே, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை போய் கட்சியில் யாராவது சேர்த்து கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் நம்புவாங்களா? அப்போ அதை யாரும் நம்பலை. ஆனாலும் வந்து அவரே 50 கோடி எனக்கு பேசினாங்கன்னு சொன்னார். பாலிமரில் வந்து 100 கோடி பேரம் அப்படின்னு தம்ப்நெயில் போட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் வழியாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் நரேட்டிவ் வந்து மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியனை செட் பண்ணுறதுக்கு பயன்படும், ஆனால் நீதிமன்றத்தில் நிற்காது. எப்பயும் நீதிமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் என்ன, எவிடன்ஸ் என்னவோ அதுதான் நிற்கும். அப்போ எந்த எவிடன்ஸுமே இந்த வழக்கில் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு எல்லா வாதத்தையும், ஆளும் தரப்பு வாதங்களை நிராகரித்து விட்டு செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வந்து அவரை கைது பண்ண முடியாதுன்னு சொல்லி முன்ஜாமீன் கொடுத்துருக்கு நீதிமன்றம். நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் தாவேக்கு கிடைச்ச முதல் தோல்வி அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. மெட்டீரியல் இல்லை, அதனால் வந்து இந்த பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஆனால் இன்னொரு சமயம் பார்க்கும்போது நிபந்தனையோட பெயில் அப்படிங்கிற விஷயத்த தானே குறிப்பிட்டு பலரும் பேசுகிறாங்க. அவர் காலையில் மாலையிலும் வந்து கையெழுத்து போடணும், ஈடி கேஸுக்கு கூட அப்படி கிடையாது, இந்த கேஸுக்கு வந்து கையெழுத்து போட சொல்கிறாங்கன்னா அப்போ உள்ள விஷயம் இருக்குது அப்படின்ற. நிபந்தனையுடன் ஜாமீன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப காமன் தான். நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயத்துக்கே வந்து நிபந்தனையுடன் ஜாமீன் அப்படிங்கிறத தான் கொடுப்பாங்க. அது வந்து நீதிபதியினுடைய தன்மையை பொறுத்து. ஓகே, அவங்க நிபந்தனையோடு ஜாமீன் கொடுக்குறாங்களா, நிபந்தனை இல்லாமல் ஜாமீன் கொடுக்குறாங்களாங்கிறது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்கிறாங்களே பல பேர். என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில்? நிபந்தனையோடு ஜாமீன் அப்படிங்கிறது வந்து பல பேர் நிபந்தனையோட ஜாமீன் வாங்கி கையெழுத்து போட்டிருக்காங்க. இல்லை தாவேகாவை சேர்ந்தவங்களே பல பேர் கரூர் வழக்கில் அப்படி தான் இருந்தாங்க, நிபந்தனை ஜாமீனில் தான் இருந்தாங்க. நம்ம இவர் பொன்ராஜ் இருக்கார்ல, அவர் இந்த தாவேகா பெண்களை ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு விஜயே நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவருக்கு அந்த வழக்கில் நிபந்தனையோட ஜாமீன் தான் கொடுத்துருந்தாங்க. அவர் போய் கையெழுத்து போட்டு தான் வந்துட்டு இருந்தார். நிபந்தனை ஜாமீன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வழக்கு ஒருத்தர் மேலே பதிவுப்படுதுன்னா அதில் வந்து அந்த நீதிபதியோடைய முடிவு. அது நிபந்தனை ஜாமீன்கிறது ஏதோ செந்தில் பாலாஜிக்கு மட்டும் நடக்குதுலாம் கிடையாது. பெரும்பாலான வழக்கில் ஜாமீன் கொடுக்கும்போது ஒரு மாதத்துக்கோ அல்லது 2 வாரத்துக்கோ வந்து நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் டெய்லி கையெழுத்து போட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை. ஏன்னா அவர் வந்து இந்த வழக்கில் ஜாமீன் கிடச்சிச்சிங்கிறதுனால அந்த வழக்கு விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே வேற எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. எடுத்த உடனே ஒரு மேஜிஸ்ட்ரேட், எந்த மேஜிஸ்ட்ரேட்டுமே வந்து வழக்கு குவாஷன்லாம் அறிவிக்க மாட்டாங்க. அப்படி அறிவிக்கக்கூடிய இதுவும் இருக்காது. ஓகே, முழுமையான விசாரணை நடந்து எல்லாருக்கும் டைம் கொடுத்து எல்லா சாட்சிகளும் சமர்ப்பிக்கப்பட்டு எல்லா ஆவணங்களும் கொடுக்கப்பட்டு அது ஒரு டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து கைது பண்ணுறதுக்கான முகாந்திரம் இல்லை அப்படின்னு ஜாமீன் கொடுக்குறாங்கன்னா அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு அவர் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிபந்தனை ஜாமீன்கிறத வச்சுருப்பாங்க. ஒரு ரெகுலர் ப்ராசஸ் தான் அது. ஒன்றும் ஒரு இது வரைக்கும் யாருக்கும் நடக்காத ஒன்றெல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு செய்தி வேகமாக பரவிட்டு இருக்குது என்னன்னா, மகளிர் விடியல் பயணம், அதில் வந்து விடியல் அப்படிங்கிறத வந்து தூக்கிட்டாங்க, மகளிர் பயணம் அப்படிங்கிற விஷயந்தான் வந்து பேருந்துகளில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பலரும் சுட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? விடியல்ங்கிறத தூக்கிட்டாங்கன்னா அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான். விடியல்ங்கிறத எடுத்துட்டோம், மகளிர் பயணம், மகளிர் மட்டும்தான் பயணிக்கிறாங்களா அந்த பஸ்ஸில் தான் எல்லாரும் பயணிக்கிறாங்க. அமைச்சர் மகளிர் அதையும் எடுத்துருங்க. பயணம் போகாமல் வேற எங்கே போகிறீங்க, அப்போ அந்த பயணத்தையும் தூக்குங்க. அப்புறம் எதுக்குன்னே தெரில, வெறும் பஸ்ஸு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னா, நீங்கள்
அம்மா உணவகம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மா உணவகத்தில் யாரோ ஒரு ஆள் அவன் போதையில் பண்ணானோ ஏதோ ஒன்று, எவனோ ஒருத்தன் அம்மா உணவகத்தில் போய் பிரச்சனை பண்ணால் அந்த போர்டை அடிக்கிறதுக்கு போனான். அதை எடுத்து எல்லாருமே பெரிய நியூஸ் ஆக்கினாங்க. அம்மா உணவகம் மூடப்படுகிறது, அம்மா உணவகத்தின் மீது தாக்குதல், அம்மாங்கிற பேரை எடுக்க பார்க்குறாங்க, ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டு வந்ததுனாலேயே அம்மா உணவகத்தை நீக்க பார்க்குறாங்க அப்படின்லாம் பயங்கர இது பண்ணாங்க. இது வந்து அம்மாங்கிறது ஜெயலலிதா, நேரடியாக ஜெயலலிதாவை குறிப்பது. இப்போ இதில் மகளிர் விடியல் பயணத்தில் விடியல் அப்படிங்கிறது வந்து நேரடியாக திமுகவை குறிக்கிறதுலாம் கிடையாது. அவங்க விடியல் ஆட்சிங்கிற ஒரு வேர்டை பயன்படுத்தினாங்க, அவ்வளோதான். அந்த விடியல்னு சொல்கிறதுனால அது ஒன்றும் நேரடியாக திமுகவுக்கு ஆதரவுலாம் இன்றைக்கி மக்களுக்கெல்லாம் அதெல்லாம் பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக அதை கூட நீங்கள் விடியலுங்கிறது அந்த ரெஃபரன்ஸ் கூட அதில் இருக்கக்கூடாது, திமுக கொண்டு வந்த திட்டம்னு இதில் எந்த ரெஃபரன்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய சிந்தனை குரூரமாக இருக்குன்னு அர்த்தம். ரைட். ஒரு பக்கம் அமைச்சர் வந்து அது மகளிர் பயணம் செய்யக்கூடிய பேருந்து அப்படின்னு சொல்லி மலுப்பலான பதில் கொடுத்துட்டு கிளம்பி. அதுதான் ஒரு பேட்டி நம்ம பார்த்தோம்ல, விடியல் பயணத்தில் விடியல் எடுத்துட்டிங்கன்னா அது மகளிர் பயணம் தானே இருக்குது. இல்லை சார் விடியல் எடுத்திருக்கு, ஆமாம் மகளிர் பயணம், திருப்பி விடியல் எங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொன்னதே இந்த வடிவேல் திரும்ப சொல்கிறேனிங்கிற மாதிரி மகளிர் பயணம் தான் சொல்லிட்டு இருக்காரு. கேட்ட கேள்விக்கு கடைசி வரைக்கும் பதில் சொல்லலை. இன்னொரு பக்கம் போக்குவரத்துறை சார்பில் வந்து அதிகாரிகள் கிட்ட விளக்கம் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதான் ஏற்கனவே இது சட்டமன்றத்தில் நடந்தது நம்ம பார்த்தோம்ல, அந்த லைவ் கட்டாச்சு. அதுக்கு முன்னாடி தான் ராஜ்மோகன் வந்து பயங்கர டிரான்ஸ்பரன்சினா தாவேக்கானா டிரான்ஸ்பரன்சி, இந்த தமிழ்நாடு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக சட்டமன்றத்தை நாங்கள் லைவ் பண்ண போகிறோம்லாம் பேசிட்டு போனார். உள்ளே போன உடனே இந்த மேகதாது தீர்மானம்லாம் நிறைவேற்றினாங்க. ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இப்போது பேசப்படும் அப்படின்னு சொன்ன உடனே பட்டுன்னு கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி லைவ் கட்டு. வெளியில் வந்துட்டு ராஜ்மோகன்கிட்ட கேட்டால் இல்லை எனக்கும் லைவ் கட் ஆனது தெரியாது. பிரேக்கில் வந்து வெளில கேட்கும் போது தான் ஊழியர்கள் ஏன் சார் லைவை கட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் அதிகாரிகள்கிட்ட கேட்குறேன், எனக்கும் தெரியாது அப்படின்னாரு. செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் யார், நீங்களா அல்லது உங்களுடைய ஒரே ஒரு பவர் சென்டராக இருக்கக்கூடிய வேற யாராவது? அதுக்கும் கூட ஒன்று விளக்கு சொன்னாங்களே, அவர் உள்ள சட்டமன்றத்தில் இருக்காருங்க, அவருக்கு எப்படிங்க தெரியுன்னு கேட்குறாங்க. அதான் சொல்கிறேன், உங்களுடைய உத்தரவு இல்லாமல் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குது அப்படின்னு வெளில சொல்லிட்டு போகிறீங்க. உங்களுடைய உத்தரவே இல்லாமல் உங்கள் பேச்சையே கேட்காம ஒரு அதிகாரி அங்கே வந்து லைவை கட் பண்ணுறாருன்னா நீங்கள் அமைச்சரா, அவர் அமைச்சரா? அல்லது வேறு ஒருவர் உங்களுடைய அமைச்சர் இப்போ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரா? மீடியாவுக்கு மட்டும் நீங்கள் இருக்கிறீங்களா? இதுதான் கேள்வி. எங்களுக்கு ஒரே ஒரு பவர் சென்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுற்றி அவருக்காக வேலை பார்த்த 4-5 பேரை பவர் சென்டராக அவர் வச்சிருக்கிறார். அவங்களுக்கு போட்ட ஜிஓவை கூட இப்போ வரைக்கும் அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. ஜான் ஆரோக்கியசாமியிலேருந்து விஷ்ணு ரெட்டியிலேருந்து கேவிஎன் வெங்கட்ரமணாலேருந்து ரூட் ஜெகதீஷ் வரைக்கும் இந்த 4 பேரும் ஒரு மிகப்பெரிய பவர் சென்டராக முதலமைச்சரை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க 4 பேரும் அரசு பதவியில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க 4 பேருக்கும் அரசு பதவி கொடுத்த ஜிஓ இன்றைக்கி வரைக்கும் அரசாங்கத்தால் வெளியிடப்படலை. அப்படி தான் டிரான்ஸ்பரன்சி. இந்த ஒரே ஒரு பவர் சென்டரில் யாராவது உங்கள் வேலையை செய்கிறாங்களாங்கிற கேள்வி வருது. ஏன்னா எதுலேயுமே டிரான்ஸ்பரன்சி இல்லை. அப்போ அவர் என்ன சொன்னாரோ, ஒரு அமைச்சராக செய்தி தொடர்புத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டே லைவ் கட் ஆனது எனக்கு தெரில அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது போக்குவரத்து துறை இந்த விஷயத்தில் கொடுக்கக்கூடிய விளக்கம். அவங்க தான் போக்குவரத்து துறை. ஆனால் அந்த விடியல்ங்கிற வார்த்தை எப்படி தூக்கப்பட்டுச்சுன்னு நாங்கள் எந்த உத்தரவும் கொடுக்கல. எதுவும் கடந்த ஆட்சியில் இருந்ததில் பேரை மாற்ற சொல்லி நாங்கள் எந்த உத்தரவும் கொடுக்கல. ஆனால் எப்படி மாறுச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ யார் தான் அமைச்சராக இருக்கிறது? போக்குவரத்து துறைக்கும் செய்தி தொடர்பு துறைக்கும் இன்னும் அடுத்தடுத்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது சிக்கல் வந்தால் தான் தெரியும். அங்கேயும் இதே மாதிரி நடக்குதான். யார் தான் இப்போ அமைச்சராக இருக்கிறாங்க? உங்களுக்கு தெரியலன்னா வேறு யார்கிட்ட போய் நாங்கள் கேட்கணும், அதையாவது சொல்லுங்கள். இப்போது நான் முதல் திட்டத்துக்கு வந்து பேரை மாற்றிருந்தாங்க. அதுக்கு வந்து அமைச்சர் என்ன விளக்கு கொடுத்துருந்தாரு சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்னா, அந்த பேர் யாருக்குமே தெரியாது, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அதனால் நாங்கள் இருக்கிற பேரையே நாங்கள் வந்து வச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இப்போது இந்த பேரை மாற்றிட்டு ஒரு பேரை எடுத்துகிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரியான விளக்கத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்கு பெரிய வன்மங்கள் அந்த மாதிரி இருக்குது, இல்லை கடந்த கால ஆட்சியினுடைய ரெஃபரன்ஸ் இருக்கிறத உங்களால் சகிச்சிக்க முடியல அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு ஏதாவது பேர் இருந்ததுன்னா அதை வாட்சி நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி எந்த திட்டமும் இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற பேரில் எந்த திட்டமும் கொண்டு வரப்படலை. நான் முதல்வன் அப்படின்னு கொண்டு வந்ததில் உங்களுக்கு என்ன சிக்கல்? அப்போ அவர் முதல்வன், இப்போ நீங்கள் தானே முதல்வன், அதை பொறுத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? அதுவே கேள்வியாக இருக்குது. அப்போ நான் மட்டும்தான் முதல்வன், என்னை தவிர எல்லாருமே நான் முதல்வன் சொன்னால் அப்போ நான் யார் அப்படின்ற ஒரு ஈகோ உங்களை தடுக்குதாங்கிற கேள்வியெல்லாம் வருது. நான் முதல்வன்கிற பேரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் மட்டும்தான் முதலமைச்சராக இருக்கணுமா? எல்லாருமே நான் முதல்வன் சொல்லக்கூடிய ஒரு
ஒரு இதுதானே அது, பரவலாக்குற விஷயம் தானே அது. ரைட். அப்போ லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க. யூபிஎஸ்சியிலேருந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போகிற வரைக்கும் பல விஷயங்களில் அந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் பல மாணவர்களுக்கு, லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு பயன் தந்திருக்கு. அந்த திட்டத்துடைய பேரை நீங்கள் வந்த உடனே ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ ஏதோ ஒன்று பேரில் மாற்றுறீங்க. சரி மாற்றுறீங்க, அதோடைய பழைய வீடியோக்கள் எல்லாமே சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்து அளிக்கப்படுது. இத்தனைக்கு பேர் மாற்றம் செஞ்ச பின்னாடி கடைசி அந்த ஒரு வாரத்தில் வந்து வர வேண்டிய அமௌண்ட் வரலன்னு சொல்லி ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே பதிவு போட்டதை பார்க்க முடியும். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து கடந்த காலத்தில் கொண்டு வந்த எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே வச்சுருப்போம், எதையும் மாற்ற மாட்டோம்னு சும்மா மீடியாவுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு, பட் எல்லாத்தையும் வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வந்த எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே நான் கொண்டு வந்ததாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. அதோடைய விளைவு தான் வந்து ஒவ்வொன்றா எல்லாத்துலேயும் ஒரே நேரத்தில் கை வச்சா பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா மாற்றுறாங்க. அப்போ கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட நாங்கள் கொண்டு வந்ததாக இருக்கக்கூடாது, அவங்க கொண்டு வந்ததாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாத்துக்கும் கீர்த்தனா வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஏதோ அவங்களே கொண்டு வந்த மாதிரி ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிற திட்டம் கூட திமுக ஆட்சியில் கொண்டு வரும். ஆமாம், அந்த செருப்பு கம்பெனி. அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நாங்களே கொண்டு வந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் இவரே போய் அடிக்கல் நாட்டுறது, அவங்க எல்லாரும் வந்து இவரை பார்க்குறது, அதை எடுத்து கீர்த்தனா வந்து ஏதோ நான் பேசி கொண்டு வந்தேங்கிற மாதிரி ட்வீட் போடுறது, இதையே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எதையுமே கடந்த கால ஆட்சியினுடைய எந்த தாக்கத்தையும் அவங்களால சகித்து கொள்ள முடியவில்லை. அது அந்த ரெஃபரன்ஸே இல்லாமல் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டீங்க. நன்றி. நன்றி.